கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகம புத்தகம் 28வது அதிகாரம் 7வது வார்த்தையில் எப்படி வாசிக்கிறோம்? உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறைய அடுக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள் அதிகமாய் வரும் பொழுது நாம் நினைப்போம் மனிதர்கள் மூலமாக வருகிறது என்று. அப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு போராட்டம் உள்ளது ஜட மாம்ச ரத்தங்களோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் என்று சொல்லுகிறார். நமக்கு ஒரு தீமைகள் கொண்டு வருகிறது. பிசாசு நேரடியாய் வந்தால் நாம் அடையாளம் காணுவோம், சத்ரு வந்தாலும் அடையாளம் காணுவோம். அதனால் பிசாசு என்ன செய்வான்? நாம் நேசிக்கிறவர்கள், நம்மை நேசிக்கிறவர்கள் முகாந்திரமாகத்தான் நமக்கு போராட்டங்களை கொண்டு வருவான். அது சில வேளைகளில் நம்மை நிலைகொலை பண்ணி நம்மை தாறுமாறாக்குற சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நேசிக்கிறவர்கள் மூலம் வருகிறது உண்டு. ஆனால் இங்கே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால், உனக்கு முன்பாக போராடுகிறவர்களை நீ இனி தேடியும் காண மாட்டாய், அவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள், ஆனால் 7 வழியாக அவர்கள் ஓடி போவார்கள் என்று தேவவசனம் சொல்லுகிறது. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, போராட்டங்கள் நமக்கு வரும் பொழுது மாம்ச ரத்தம் உள்ளவர்களோடு எதிர்த்து நாம் நிற்காமல் தேவனோடு ஜெபித்து ஆண்டவருடைய ஆவியின் பட்டயமான வசனத்தை எடுத்துக்கொண்டு நாம் போராடி நிற்கும் போது அந்த போராட்டங்களிலிருந்தெல்லாம் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. நமக்கு சத்துருக்களாக எழும்பி நிற்கிறவர்களை நமக்கு இச்சகம் பேசி நம்மோடு கூட சேர்ந்து நம்ம அன்பு கூர்ந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்வார். அவர்கள் ஒருபொழுதும் அந்த கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியுமான இந்த வேளையில் இந்த வசனத்தை கேட்ட உமது பிள்ளைகளோடு கூட இரும். இவருடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்து ஆண்டவரே தோல்விகளை கண்டு வேதனையோடு இவர்கள் நிற்கும் பொழுது கர்த்தாவே, இவர்களுக்கு எதிராக ஒரு வழியாக கடந்து வருகிறவர்கள் 7 வழியாக ஓடிப்போவார்கள் என்று வசனம் சொல்லும் பொழுது கர்த்தாவே, இவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களை இனி நீ தேடியும் காண மாட்டேன் என்ற வசன பிரகாரம் இவர்களுக்கு ஆண்டவரே இவர்களுடைய எதிர்ப்புகளிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து இவர்களை காத்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, இவர்களை எதிர்த்து நிற்கிறவர்கள் இவளை நேசித்து இவர்களுக்கு உதவிகள் செய்யும்படியான ஒரு வழிநிலை கொண்டு வந்து நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் அறிஞ்சுள்ள தகப்பனே, ஆமென்.